வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரியல் அனாலிசிஸ் 1 எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு வரக்கூடிய ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பர் இது நம்மளுக்கு. ஸோ நம்ம தேர்ட் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். தட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பவுண்டட் வேரியேஷன். ஸோ இந்த தியரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ரீவைண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்குறப்போ முதல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோனோடானிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதில் 2 தியரம் பார்த்தோம் இல்லைங்களா. எஃப் வந்து இது இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங், இங்கே நம்மளுக்கு இன்க்ரீஸிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை அதில் இருக்கிற சம் ஆஃப் ஜம்ப் வந்து பவுண்டட் அப்படின்றது தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு தியரத்தில் பார்த்தது. கரெக்டுங்களா. செகண்டு, எஃப் இஸ் மோனோடானிக்காக இருந்தால் தென் த செட் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் வந்து எப்படி இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் எஃப், அந்த பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷனுக்கு அந்த எஃப்ன்ற மோனோடானிக் ஃபங்க்ஷன் அதில் இருக்க ஒரு க்ளோஸ் இன்டர்வல் டிஃபைன் பண்ணால் அதில் இருக்கிற செட் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ், அந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து டிஸ்கண்டினியூஸ் ஆகும் இல்லையா. அந்த செட் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கவுண்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஒரு தியரம் பார்த்தோம். அது ஃபஸ்ட் கிளாஸில். நெக்ஸ்ட்டு செகண்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா இப்போ தான் மெயின் டெஃபினேஷனே பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோனோடானிக் ஃபங்க்ஷன்லேருந்து ஆரம்பித்தது. ஏன்னா அது மெயின் நம்மளுக்கு, அது மெயினான ரோல் இதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பவுண்டட் வேரியேஷனில். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பவுண்டட் வேரியேஷனில் நம்மளுக்கு அது வருது அந்த கான்செப்ட். இது இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங் கான்செப்ட். இதில் பாருங்கள், டெஃபினேஷன்லேயே நம்ம ஒரு க்ளோஸ் இன்டர்வல் எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு பார்ட்டிஷன், அந்த பார்ட்டிஷனில் வர அந்த பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணோன்னா that is called partitions of the closed interval. Next அதில் kth interval எப்படி இருக்கும், அதோடைய டிஃப்ரென்ஸ் டெல்டா எக்ஸ்கே கரஸ்பாண்டிங்காக அதோடைய ஃபங்க்ஷன். அப்புறம் அந்த கலெக்ஷன் ஆஃப் பாசிபிள் ஆல் பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்து ஸ்கிரிப்ட் பி ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பவுண்டட் வேரியேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். சேம் அதே மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க க்ளோஸ் இன்டர்வல் மேலே. ஸோ ஒரு பார்ட்டிஷன் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வலில் தென் யூ கேன் ரைட் டெல்டா எஃப்கே வந்து எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் எக்ஸ்கே மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்கே மைனஸ் 1 அப்படின்னு இருந்தால் சச் தேர் எக்ஸிஸ்ட் ஒரு பாசிட்டிவ் நம்பர் தட் இஸ் பவுண்டடாக இருக்கும். தென் யூ கேன் சே த பவுண்டட் வேரியேஷன் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன் சொல்கிறோம். தென் அதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் பார்த்தோம் இமிடியேட்டாக, எஃப் அந்த மோனோடானிக்காக இருந்தால். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு டாபிக் நம்மளுக்கு மோனோடானிக் அதில் 2 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தியரம் வந்தது. ஸோ எஃப் இஸ் மோனோடானிக் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பின்னா தென் எஃப் இஸ் ஆஃப் அ பவுண்டட் வேரியேஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ன்றது மோனோடானிக்காக இருந்தால் போதும் ஒரு க்ளோஸ் இன்டர்வலில். அந்த ஃபங்க்ஷன் எஃப்ஐ நம்ம என்ன சொல்லலாம், பவுண்டட் வேரியேஷனான க்ளோஸ் இன்டர்வல். ஸோ இதுவரை நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததை நம்ம ஒரு குயிக்காக ரிவைண்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்குறதுனால நம்ம அந்த கண்டினியூட்டி நல்லா இருக்கும் இல்லைங்களா. அதனால தான் நம்ம குயிக்காக பார்த்துட்றோம். நெக்ஸ்ட் தியரம், அடுத்த இம்பார்ட்டன்ட் தியரம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிளாஸில் 2 இம்பார்ட்டன்ட் தியரம் பார்க்க போகிறோம் சேம் பவுண்டட் வேரியேஷனில். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த தியரம் இப்போ பார்க்குற தியரம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மீன் வேல்யூ தியரம் அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆனால் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி, எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்க ஒரு க்ளோஸ் இன்டர்வல் அண்ட் எஃப் டேஷ் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், டிஃப்ரென்ஷியபிள் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். எஃப் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது இதில் அந்த க்ளோஸ் இன்டர்வலில். அண்ட் இஸ் பவுண்டட் இன் த இன்டீரியர். மோரோவர் அது எப்படி இருக்குன்னா பவுண்டடாக இருக்குது. என்ன எடுத்துக்கலாம், மாடுலஸ் ஆஃப் எட் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. தட் இஸ் இதுதான் அந்த பவுண்டட் அந்த டெரிவேட்டிவ் ஃபார் ஆல் எல்லா பாயிண்ட்டுக்குமே அந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. எப்பவுமே பாருங்கள், எஃப்ன்ற ஃபங்க்ஷன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பின்னா எஃப் டேஷ் வந்து எப்படி இருக்குன்னா ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியாக தான் இருக்கும். அதனுடைய பேசிக் என்னன்றது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ எஃப் இன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பின்னா எஃப் டேஷ் அதோடைய டெரிவேட்டிவ் எப்படி இருக்குன்னா பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ அதில் மீன் வேல்யூ தேர்தலையும் அந்த கான்செப்ட் வருது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். தென் ஸோ இந்த மாதிரி இருந்தால் எஃப் வந்து கண்டினியூஸாகவும் பவுண்டடாகவும் இருந்தால் தென் எஃப் இஸ் ஆஃப் அ பவுண்டட் வேரியேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த தேரத்தில் என்ன மாதிரி இருந்தால் போதும், இஃப் எஃப் இஸ் அ மோனோடானிக் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் இருந்தால் போதும். இப்போ என்ன சொல்கிறாங்க, எஃப் இஸ் கண்டினியூஸ் அண்ட் அதோட டெரிவேட்டிவ் இஸ் பவுண்டடாக இருந்தால் எல்லா பாயிண்ட்லையும். தென்
f is bounded variation. ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் f வந்து bounded variation அப்படின்னு ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். அதனுடைய ப்ரூஃப் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல f dash exist, f moreover f is continuous. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆல்ரெடி எங்கே படிச்சிருக்கோம்னா மீன் வேல்யூ தியரத்தில் படிச்சிருக்கோம். ஸோ கரெக்டுங்களா, f வந்து கண்டினியூஸாக அதனுடைய டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது அண்ட் க்ளோஸ் இன்டர்வல்னால் சின்ற பாயிண்ட் ஒன்று கிடைக்கும் அந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏக்கமா பியில். எப்படின்னா சச் தட் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள், எல்லோரும் படிச்சிருப்போம் நம்ம இதை. f dash of c, f dash of c which is equal to f of b minus f of a whole divided by b minus a where c அந்த cன்ற பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, இதில் இன் ஓப்பன் இன்டர்வல் a, b. ஓகே, ஸோ நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம் ஆஸ் பர் த தியரம் ஹைபாத்திசிஸ் பிரகாரம் நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்னா மீன் வேல்யூ தியரத்தை அப்ளை பண்ணலாம். யூ கேன் யூஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு தெரிஞ்சது. டெல்டா எஃப் ஆஃப் கேன்றது இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ்கே மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்கே மைனஸ் 1. ஸோ தட் இஸ் டிஃப்ரென்ஸ் இன் ஃபங்க்ஷன். நவ் இப்போ பாருங்கள், இது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா இது அப்படியே இதோட கம்பேர் பண்ணுறேன் நான் இல்லை. எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ அப்படின்ற மாதிரி தானே இருக்குது டிஃப்ரென்ஸ். எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ தட் இஸ் நியூமரேட்டர் ஆஃப் திஸ் ஒன். அப்போது எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏவை எப்படி எழுதலாம், ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் சி பி மைனஸ் ஏன்னு எழுதலாமா. ஸோ லைக் தட். அதே மாதிரி தான் எஃப் டேஷ் ஆஃப் இங்கே சின்ற பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இங்கே டிகே அந்த கேத்து இன்டர்வலில் டிகேன்ற ஒரு பாயிண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுது பாருங்கள். வேர் டிகே பிலாங்ஸ் டு in the open interval the kth interval, that is sk minus 1 comma xk. கரெக்டுங்களா. ஸோ f dash of tk, f dash of c. ஸோ b minus a denominator இருக்குது இங்கே எடுத்துன்னு வரப்போ f dash of c into b minus a எதுவும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே bக்கு பதிலாக என்ன இருக்குது, xk minus aக்கு பதிலாக xk minus 1. ஸோ இதே கான்செப்ட் தான். ஸோ அப்படியே நம்ம அப்ளை பண்ணிட்டா இம்மிடியட்லி we prove the தேர்த்தை ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், which implies summation k varies from 1 to n, that is magnet value, that is modulus of delta fk அப்படின்னு பார்த்தோம்னா which is equal to summation k varies from 1 to n. டெல்டா எஃப்கேவை நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக இப்போது டெல்டா எஃப்கேன்றது த டிஃப்ரென்ஸ் இன் தட் இஸ் இது தான் இல்லை. ஸோ இதுக்கு தான் இன்ஸ்டெட் ஆஃப் தீஸ் யூ கேன் அப்ளை த மீன் வேல்யூ தியரம். அப்போது டெல்டா எஃப்கேக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் இல்லை. எஃப் டேஷ் ஆஃப் டிகே தென் எக்ஸ்கே மைனஸ் எக்ஸ்கே மைனஸ் 1 எப்படி எழுதலாம், டெல்டா எக்ஸ்கே. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லை. டெல்டா எக்ஸ்கே இஸ் நத்திங் பட் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம், எக்ஸ்கே மைனஸ் 1. ஸோ அப்போது எக்ஸ்கே மைனஸ் எப்படி எழுதுகிறோம், டெல்டா எக்ஸ்கே தென் மாடுலஸ் ஆஃப் திஸ், அதாவது மாடுலஸ் ஆஃப் டெல்டா எஃப்கேவை மாடுலஸ் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் கே மாடுலஸ் ஆஃப் திஸ். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன எழுதிக்கிறோம், டெல்டா எக்ஸ்கே. தட் இஸ் டிஃப்ரென்ஸ் ஆல்வேஸ் இஸ் பாசிட்டிவ் பிகாஸ் எஃப் இஸ் இன்க்ரீசிங். நெக்ஸ்ட்டு இது ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த டெரிவேட்டிவ் வந்து என்னவாக இருக்குது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து விச் இஸ் லெஸ் than or equal to a for all in x in ஓப்பன் இன்டர்வல் a, b. ஸோ அப்போ நம்ம இந்த ஈக்குவல் டு என்னவா மாறுது, இன்இக்வாலிட்டி பிகாஸ் ஆஃப் த கிவன் ஹைபாத்திசிஸ் ஸ்டேட்மெண்ட், கிவன் ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ விச் இஸ் லெஸ் than or equal to a, இதுக்கு பதிலாக a போட்டாச்சு. தட் இஸ் சம் கான்ஸ்டன்ட் நம்பர் இல்லை. அப்போ சம்மேஷன் விட்டு இண்டிபெண்ட் ஆஃப் த சம்மேஷன், அப்போ சம்மேஷன் விட்டு வெளியே எடுத்துடலாம். சம்மேஷன் k varies from 1 to n டெல்டா எக்ஸ்கே. ஸோ இப்போ 1 டெல்டா x1 ப்ளஸ் டெல்டா x2. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் என்ன வரும், x1 மைனஸ் x0 கரெக்டுங்களா, x2 மைனஸ் x1 அந்த மாதிரி ஆட் ஆகிட்டே இருக்கும். அதில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிட்டே வந்துடுச்சுன்னா ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வரும், ஃபைனல் பாயிண்ட்டாக எக்ஸ்என்னும் மைனஸ் x0 வரும். அதுதான் நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. இனிஷியலாகவே இதை நம்ம பேசிக்காகவே இதை பார்த்துட்டோம். இட் இஸ் நத்திங் பட் வாட் ஆக்சுவலாக b minus a. ஸோ ஃப்ரம் திஸ் நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம், ஸோ திஸ் எஃப் இஸ் ஆஃப் பவுண்டட் வேரியேஷன். என்ன பவுண்ட் டெஃபினிஷன் நம்மளுக்கு என்னது, இதுதான் நம்மளுக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகணும். there is some positive number m
கரெக்டுங்களா? தேர் எக்ஸிஸ்ட் ஏ பாசிட்டிவ் நம்பர் எம், இந்த மாதிரி இருந்தால் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். அப்படி தான் நம்மளுக்கு இது முன்னாடி ப்ரீவியஸ் இயர்த்தில் நம்மளுக்கு வந்தது. எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ தட் இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர் லைக் தட். இப்போவும் நம்மளுக்கு என்ன தான் வந்திருக்கு? கேபிட்டல் ஏ into b minus a, that is a positive number. That is summation of k varies from delta fk as per the definition of bounded variation. So now f is of bounded variation on closed interval b minus a. As per the definition of bounded variation we get the result. நம்ம கடைசியில் bounded variation definition பிரகாரம் நம்மளுக்கு கரெக்டாக கான்ஸ்டன்ட் வந்துடுது. that is less than or equal to some positive number நம்மளுக்கு ஈக்குவல் டு வந்திருக்கு. ஸோ தியரம் ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டாக இமிடியேட்டாக நம்ம இன்னொரு தியரத்தை பார்த்துடலாம். தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஆஃப் பவுண்டட் வேரியேஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. இப்போ வந்து எஃப் வந்து என்ன சொல்லிட்டாங்க? பவுண்டட் வேரியேஷன் சொல்லிட்டாங்க. அப்படியே என்ன அர்த்தம்? ஆஸ் பர் டெஃபினேஷன் ஆஃப் பவுண்டட் வேரியேஷன் நம்மளுக்கு என்னது? சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் டெல்டா எஃப்கே விச் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எம். இது பவுண்டட் வேரியேஷனோட டெஃபினேஷன் தான். ஸோ ஃபார் ஆல் பார்ட்டிஷன், ஸோ இது எல்லா பார்ட்டிஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ இப்படி இருந்தால் தென் எஃப் இஸ் பவுண்டட். அந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து என்னென்னு இருக்குமா? பவுண்டடாக இருக்கும் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. அப்போது ஒரு ஃபங்க்ஷன் எஃப் வந்து பவுண்டட் வேரியேஷனாக இருந்தால் அந்த எஃப் வந்து டிஃபால்ட்டாகவே என்னவாக இருக்கும்? பவுண்டடாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் தட் இஸ் பவுண்டட்னா அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ ஆல்வேஸ் விச் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு சம் பாசிட்டிவ் வேல்யூ, சம் வேல்யூ that is less than or equal to modulus of f of a plus m அப்படின்னு இவங்க பர்டிகுலராக தியரத்தில் கொடுத்துருக்காங்க. this shows the bounded f is boundedனா நம்மளுக்கு ஷோ பண்ணணும். ஸோ ஈஸியாக நம்ம இந்த ப்ரூஃபை கொண்டு வந்துடலாம். assume x belongs to open interval a comma b. ஸோ யூஸிங் த பார்ட்டிஷன் a x k இல்லையா? இது ஒரு ஓப்பன் இன்டர்வல் இருக்குது a b. இந்த ஓப்பன் இன்டர்வலில் எக்ஸுன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். AXB இந்த 3 பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டிஷன் we find. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு இதுவை கொண்டு வர முடியும். பாருங்கள், we find modulus of f of x minus f of a. கரெக்டாக? இப்போ a கமா எக்ஸ்ன்னு எடுத்துட்டா we can write like f of x minus f of a plus f of b minus f of x which should be less than or equal to m. ஸோ இதனுடைய மேக்னெட் வேல்யூ கண்டிப்பாக ஒரு எம்ன்ற ஒரு வேல்யூ ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அதோட அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கரெக்டாக? கண்டிப்பாக ஒரு எம் எக்ஸிஸ்ட் ஆகும். தட் இஸ் அ ஃபங்க்ஷன் வேல்யூ ஆஃப் திஸ் மைனஸ் திஸ் ப்ளஸ் அதோட டிஃப்ரென்ஸ் அந்த வேல்யூ. தென் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அதனுடைய மேக்னெட் வேல்யூ. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் வேல்யூ விட ஈக்குவலாகவோ இல்லை அதை விட கம்மியாகவோ இருக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் இமிடியேட்டாக நம்மளுக்கு என்ன கிடைச்சது பாருங்களேன். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ விச் இஸ் லெஸ் than or equal to எம். ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே விச் இஸ் லெஸ் than or equal to எம். அப்போ நான் இப்போ இந்த டேர்மை நான் எடுத்துறேன்னு வச்சுப்போமே, இதுதான் சம் வேல்யூ. அப்போ இன்இக்வாலிட்டி எந்த எஃபெக்டும் ஆகாது, அதே லெஸ் than or equal to தான் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 + 3 விச் இஸ் லெஸ் than or equal to 5ன்னு எடுத்துக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த 3 நான் கட் பண்ணுறதுனால இன்இக்வாலிட்டியில் சேஞ்சஸ் வராது, அப்படியே தான் இருக்கும் இல்லை? 2 less than or equal to 5. ஸோ அதே மாதிரி தான் லைக் தட். இது சம் வேல்யூ, இது சம் வேல்யூ, திஸ் போத் வேல்யூ ஆடிங், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எப்படி இருக்குது? லெஸ் than or equal to m. சப்போஸ் இந்த வேல்யூ நான் எடுக்கிறதுனால the inequalities there is no change. ஏன் இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்னா பிகாஸ் ஆஃப் ப்ரூஃப் நம்ம அந்த மாதிரி கொண்டு வரணுன்றதுக்காக தான். அதனால் இதை எடுத்துட்டோம்னா விச் இஸ் லெஸ் than or equal to m. ஸோ அப்போ என்ன ஆகிடுது? we get the proof. இந்த மாதிரி ப்ரூஃப்க்கு நம்மளால் கொண்டு வர முடியும். அப்போ பாருங்கள், modulus of f of x then minus modulus of f of a. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் modulus of f of a plus m. we get the result finally. ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி. இதில் கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.